இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது சர்ஃபேஸ் டென்ஷன் பை கேபிலரி ரைஸ் மெத்தட். சர்ஃபேஸ் டென்ஷனா என்ன, கேபிலரி ரைஸ்னா என்ன நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. வாங்க டாபிக் உள்ள போலாம். ஸ்டூடெண்ட்ஸ், மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது டயக்ராம் டெரிவேஷன் மட்டும் தான் மெமரைஸ் பண்ணி எழுதுறதே தவிர தியரி பக்கம் நீங்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டீங்க. ஆனா தியரிக்கு இந்த கொஸ்டின்ல மார்க் இருக்கு. அதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஓனா தான் உங்களுக்கு ஈஸியா ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராம்க்கான எக்ஸ்பிளேஷனும் அதுக்கான தியரியும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டெரிவேஷன் செக்ஷன் நம்ம போயிடலாம். இந்த டயக்ராம்ல பாருங்க, ஒரு கண்டெய்னர் இருக்கு, அதுல தண்ணி நான் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டேன். நீங்க காக்கா கதை கேட்டிருப்பீங்களா? காக்கா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கறனால கல்ல கொஞ்சமா உள்ள போட்டா தண்ணி மேல வருமா? அதே கான்செப்ட் தான். இங்க தண்ணி இருக்கு, ஒரு சின்ன டியூப் நான் உள்ள ஃபிக்ஸ் பண்றேன். அப்படி பண்ணும்போது அதுல இருக்க ஹோல் வழியா தண்ணி மேல ஏறுது. ஒரு பர்டிகுலர் லெவல் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நான் என்ன பண்றேன், கல்லுக்கு மாதிரி ஒரு சின்ன பாலை வந்து நான் உள்ள போறேன். அந்த பாலோட வெயிட்டுக்கு தண்ணி மேல ஏறுமா? இதுதான் ஹோல் ப்ராசஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேபிலரி ரைஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த கேபிலரி டியூப்னு சொல்றது ஒண்ணும் இல்ல, ஒரு டியூப்ல அதுல இருக்க ஹோல், நம்ம தண்ணி போற அந்த பாத் வந்து நம்ம முடி அளவு தான் இருக்கு, ரொம்ப தின்னா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் கேபிலரி டியூப்னு சொல்லுவாங்க. இந்த கேபிலரி டியூப்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி மேல போகும். இப்ப இந்த வெயிட் போட்டு தண்ணி மேல போச்சா, இந்த வெயிட் நான் எடுத்து என்ன ஆயிரும், தண்ணி திருப்பி கீழே வந்துமா? அப்ப தண்ணி மேலையும் கீழே போது பாத்தீங்கன்னா அதான் கேபிலரி ஆக்ஷன் சொல்றோம். பாருங்க, rise or fall of a liquid in a narrow capillary tube is called capillary action. இந்த டியூப்ல தண்ணி மேலே கீழே போயிட்டு வரதான் கேபிலரி ஆக்ஷன் சொல்றாங்க. சோ இது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தண்ணி இந்த லெவல் நின்னுச்சு. இப்ப இந்த ஹெமிஸ்பியர் மெட்டல் பாலம் உள்ள போறது தண்ணி மேல ஏறுதா. அப்ப எதனால நடந்துச்சு? இந்த ஸ்பியர் இந்த வாட்டர் மேல கொடுக்கிற ஃபோர்ஸ்னாலயோ இல்ல பிரஷர்னாலயோ தண்ணி மேல ஏறுதா. இத பத்தி தான் இந்த क्वेश्चन படிக்க போறோம். சோ செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் கேபிலரி ரைஸ் அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். இங்க சர்ஃபேஸ் டென்ஷன்னா இந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேல இந்த மெட்டல் பால் எவ்வளவு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். அப்ப சர்ஃபேஸ் டென்ஷன் டெஃபினிஷன் பாருங்க, force per unit length of liquid. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन. நீங்க தனியா கூட உங்களுக்கு கேட்கலாம். சோ சர்ஃபேஸ் டென்ஷன்னா ஒரு லிக்விட் மேல ஃபோர்ஸ் per unit length, அது டிபெண்ட் பண்ணி எவ்வளவு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதோ அதுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். சோ இந்த மெத்தட் நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறது வாட்டர் ரைசிங் கேபிலரி டியூப் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். இதுதான் வந்து அந்த டயகிராமோட தியரி பார்ட். ஸ்டூடண்ட்ஸ், டயகிராம் பாருங்க, இந்த கண்டெய்னர்ல வாட்டர் நார்மலா இருக்கும்போது இந்த ஹைட்ல இருக்கு. இந்த கேபிலரி டியூப் வச்ச உடனே அந்த ஹோல் வழியா ரைஸ் ஆயிருக்கா வாட்டர், அதோட ஹைட் எப்படி சொன்னா ஹச் சொல்லுவாங்க. இந்த ஹச் தான் கேபிலரி ரைஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஹெமிஸ்பியர் ஷேப்ல இருக்க ஒரு மெட்டல் பால் உள்ள போட்ட உடனே இங்க இருந்த வாட்டர் லெவல் இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அப்ப நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்க போறோம். இந்த வாட்டர் எதனால இன்க்ரீஸ் ஆச்சு? வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர்னால இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது பாருங்க இந்த ஹெமிஸ்பியர் எந்த டைரக்ஷன்ல வருது? கீழே வர அதனால உங்களுக்கு வாட்டர் வந்து மேல இன்க்ரீஸ் ஆகுதா. அப்ப அதை தான் மீன் பண்ணிருக்காங்க. ஹெமிஸ்பியர் கீழே வரும்போது கொடுக்குற ஃபோர்ஸ் தான் டென்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லிருக்காங்க. அது டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது. அதனால உங்களுக்கு வாட்டர் மேல இன்க்ரீஸ் ஆகுதா. அப்ப அந்த வாட்டர் பண்ற ஃபோர்ஸ் வந்து நார்மல் ஃபோர்ஸ், அது அப்போர்ட் டைரக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, இங்க இந்த ஹெமிஸ்பியர் வந்து டென்ஷன் வந்து ரெண்டு காம்பனண்டா பிரிக்குது. ஒன்னு ஹரிசாண்டல் காம்பனன்ட், இன்னொன்னு வெர்டிகல் காம்பனன்ட். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹரிசாண்டல்னா இந்த சைடு 0 டிகிரில இருக்கணும், வெர்டிகல் காம்பனன்ட்னா 90 டிகிரில இருக்கணும். பட் இங்க பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் காம்பனன்ட்னா cos தீட்டான்னு போடணும், வெர்டிகல் காம்பனன்ட்னா sin தீட்டான்னு போடுங்க, மாத்தி போட்டுப்பாங்க. ஏன்னா இந்த பால் கீழே போகும்போது வாட்டர் எந்த டைரக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது? இந்த டைரக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த ப்ராசஸ் இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகுது. நமக்கு நல்லா தெரியும், ப்ராசஸ்க்கு பேரலா வந்தாதான் cos தீட்டா. இந்த ப்ராசஸ்க்கு இப்படி இது வந்து பார்த்தா 90 டிகிரில இருக்கா, இது sin தீட்டா. அதனாலதான் ஹரிசாண்டல் காம்பனன்ட் நம்ம போட்டுட்டோம், வெர்டிகல் காம்பனன்ட் போட்டுட்டோம். இந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட் இதுதான் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க கிரியேட் ஆகுது t sin தீட்டா. அதை இங்க மீன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி வெர்டிகலா இருக்கு, அதுல வந்து எங்க கிரியேட் ஆகுது பார்த்தா t cos தீட்டா. சோ இந்த டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுதா? ஓகே, இப்போ இந்த t sin தீட்டா இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த பக்கமும் t sin தீட்டா கிரியேட் ஆகுது. ரெண்டு எப்படி இருக்கு? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா. அப்ப இது +1 இது -1 வச்சிட்டீங்கன்னா +1 -1 ரெண்டையும் கம்பைன் பண்ணா 0. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெர்டிகல் காம்பனன்ட் பாருங்க, t cos தீட்டா t cos தீட்டா ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கா. அப்ப நம்ம இங்க எடுத்துக்க போறது ஒன்லி வெர்டிகல் காம்பனன்ட் தான். ஏன் அதை எடுத்துக்க போறோம்னா வாட்டர் எப்படி ரைஸ் ஆகுது? வெர்டிகலா தான் ரைஸ் ஆகுது. சோ இதுதான் லாஜிக். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுல கிரியேட் ஆகிற டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ். நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? பிரஷர் தானே. இங்க அதே தான் நடக்குது, ஃபோர்ஸ் per unit length of liquid. அப்ப லிக்விட் மேல ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அப்ப டென்ஷன் நம்ம சொன்னோம், சர்ஃபேஸ் டென்ஷன் சொன்னோம். அப்ப இன்னொரு பேரு பிரஷர். பிரஷரோட ஃபார்முலா P = F/A. நமக்கு இங்க A F தான் வேணும். அப்ப F = PA. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த ரெண்டு காம்பனன்ட்டும் எதை டிபெண்ட் பண்ணி ஆக்ட் ஆகுதுன்னா இந்த ஹெமிஸ்பியரோட சர்க்கம்ஃபரன்ஸ் சைஸ் டிபெண்ட் பண்ணி தான் ஆக்ட் ஆகுது. அப்ப இங்க ஏன்னு சொல்றது எப்படி மாத்திக்கலாம்னா சர்க்கம்ஃபரன்ஸ் மாத்திக்கலாம். இங்க பிரஷர்னு சொல்றது பாத்தீங்கன்னா
டோட்டல் சர்ஃபேஸ் டென்ஷன். இங்க சர்ஃபேஸ் டென்ஷன் என்னது? T cos theta. அப்ப டோட்டல் ஃபோர்ஸ், டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் இங்க பிரசன்ட் பண்ண சொன்ன சர்ஃபேஸ் டென்ஷன் T cos theta. இந்த A இங்க ஏரியான்னு சொல்லுவோம். பட் இங்க எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? சர்க்கம்ஃபரன்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கா? அப்ப ஹெமிஸ்பியர் ஒரு சர்க்கிள் ஷேப்ல தான் இருக்குது. நல்லா பாருங்க, இது சர்க்கிள் ஷேப்ல இருக்கா? அப்ப அந்த சர்க்கிள் ஷேப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது? 2πr. சோ இப்படி தான் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இந்த தியரி பார்ட் நல்லா புரிஞ்சா டெரிவேஷன் ஈஸியா முடிச்சிடலாம். ஸ்டூடண்ட்ஸ், நம்ம டெரிவேஷன் பார்ட் பார்க்கலாம். நம்ம லாஸ்டா வந்து எங்க முடிச்சோம் பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு T cos theta 2πr. இங்க இந்த T cos theta எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. அப்ப இதுக்கு ஈக்குவல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். அதுதான் இங்க டோட்டல் ஃபோர்ஸ். டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுனா அதுக்கு பேரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்ப அதுக்கான ஃபார்முலா என்னது? mg. அப்ப mg ஈக்குவல் T cos theta 2πr. இதுல நம்ம m ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க மாஸ் அதிகமாக தண்ணியோட ரைஸ் அதிகமாகுமா? ஏன்னா நம்ம இத கண்டுபிடிக்க போறது கேபிலரி ரைஸ் சொல்ற h கண்டுபிடிக்கணும். அதுக்கு காரணம் இருக்க சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்ற t கண்டுபிடிக்கணும். சோ இதுல மாஸ் வந்து மேஜரா ப்ளே பண்ணிருக்கு. அப்ப m கண்டுபிடிக்கணும். m டைரக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா இல்ல. அதுக்கு என்ன பண்ணனும்னா டென்சிட்டி ஆஃப் லிக்விட் ஃபார்முலா எடுத்துக்கணும். அப்ப டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்ப வால்யூம் எந்த பக்கம் கொண்டு வந்திருக்கு? அப்ப மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம். அப்ப நம்ம வால்யூமை கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணா மாஸ் கிடைச்சிடும். மாஸ் அத சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சுன்னு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் t கிடைச்சிடும். புரியுதா? அப்ப இது ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கங்க. இது ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கங்க. ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும். இந்த வால்யூம் எது மீன் பண்றாங்கன்னா இந்த டியூப்ல இருக்கிற வாட்டரோட வால்யூமை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நான் மூணா ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். அதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த டியூப் அப்படியே வரைஞ்சிருக்காங்க. அந்த டியூப்ல வாட்டர் 3 லெவல்ல ஸ்பிளிட் ஆயிருக்கு. பேஸ்ல இருந்து ஒரு பர்టిక్యులர் ஹைட்டுக்கு h. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெமிஸ்பியரா இருக்கும். அந்த ஹெமிஸ்பியருக்கு மேல வாட்டர் இருக்கு. அப்ப இந்த மூணா ஸ்பிளிட் ஆயிருக்கு. இது நமக்கு தேவையானது இதுவும் மட்டும்தான், தேவையில்லாத இது. அப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இதை மைனஸ் பண்ணணும். இப்போ இந்த டோட்டல் இதுதான் வால்யூம். அதுல இந்த V1னும் இந்த V2வையும் நம்ம ஆட் பண்ணி இதுல மைனஸ் பண்ணணும். அதுதான் நம்ம மீன் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, வால்யூம் ஆஃப் லிக்விட் காலன் ரேடியஸ் ஆர் அண்ட் ஹைட் h ன்னு கொடுத்திருக்கோம். இதை எதை மீன் பண்ணுது? இதுதான் மீன் பண்ணுது. சோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ்னு சொல்லிக்கலாம், இதை வந்து ஹைட்னு சொல்லிக்கலாம். சோ இது ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்கா முடிஞ்சு. நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் லிக்விட் காலன் ரேடியஸ் ஆர் ஹைட் r அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஹைட் h தான் கொடுக்கணும். ஏன் r ன்னு கொடுத்திருக்காங்க? இதை எது மீன் பண்ணுதுன்னா இதை மீன் பண்ணுது. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த தண்ணியோட ரைஸ் எவ்வளவு ரைஸ் ஆகும் பாத்தீங்கன்னா இந்த ஹெமிஸ்பியரோட மாஸ் டிபெண்ட் பண்ணி தான் இதாகும். நல்லா புரியுது. இது எந்த அளவு மாஸ் இருக்கோ அதே அளவு தான் இங்கே ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இது ஹாஃப்னா இது ரிமைனிங் இருக்கு இன்னொரு ஹாஃபா. இது நல்லா டிரா பண்ணி பாருங்க, ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். இதோட ஹாஃப் தான், இது எவ்வளவு இருக்கோ அது இங்க இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இது ஒரு ஹாஃப்னா இது இன்னொரு ஹாஃபா. அப்ப இது வந்து பார்த்தோம்னா r. அப்ப இங்க இருந்து இப்படி டிரா பண்ணா இதுவும் r தானே. அப்ப நம்ம ஜெனரலா ரைஸ்னு சொல்லுவோமா, ரைஸ் எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? h ன்னு மென்ஷன் பண்றோமா. அப்ப இந்த ரேடியஸும் ஹைட்டும் இங்க சேம். அதனால தான் h = r ன்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் மைனஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். அப்ப இத நம்ம மைனஸ் பண்ணனும். சோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் கண்டுபிடிக்கலாம். ஸ்டூடண்ட்ஸ், இந்த ஈக்குவேஷனுக்கான வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இங்க வால்யூம் ஆஃப் லிக்விட் காலன் எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா கேபிட்டல் V ஈக்குவல். இங்க வால்யூம் ஆஃப் லிக்விட் காலன் எதை மீன் பண்ணுதுன்னா இந்த பர்టిక్యులர் சிலிண்டர் ஷேப் தான் மீன் பண்ணுது. அப்ப வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா என்னது? πr²h. அதை மென்ஷன் பண்ணிக்கங்க. πr²h பிளஸ் போட்டாச்சு. இப்போ பிராக்கெட் எழுதுனா இதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஷேப்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிலிண்டர் ஷேப்ல தான் இருக்கு. ஆனா இதோட ஹைட் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு சொன்னேன்? ரேடியஸ் டிபெண்ட் பண்ணிருக்கா. அதே ஃபார்முலா தான் πr²h. ஆனா h க்கு பதிலா என்ன பண்ணனும்? r போடணுமா. அப்ப πr² திருப்பி h க்கு பதிலா என்னது? r மைனஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் என்னது? 2πr கியூப். ஓகேங்களா? இப்போ இதுல காமனா இருக்க வெளிய தெரிஞ்சுங்க. πr²h பிளஸ் இப்போ இது எப்படி மீன் பண்ணிடலாம்? நம்ம πr கியூப் எழுதிக்கலாமா? அப்ப இதுல பாருங்க காமனா இருக்கு. πr கியூப் காமனா வெளிய எடுத்துங்க. πr கியூப் 1 minus 2/3. 1 minus 2/3 எப்படி ஆன்சர் என்ன வரும்? இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுனா 3 minus 2/3 ஆன்சர் 1/3. அப்ப v equal to πr²h plus இங்க சிம்பிளை பண்ணானது 1/3. அப்ப 1/3 πr cube. இத ஈக்குவேஷன் 3 ன்னு எழுதிக்கங்க. இந்த ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3 in ஈக்குவேஷன் 2 நம்ம ரிவர்ஸ் ஆர்டர்ல போறோம். அப்ப m equal to rho πr²h plus 1/3 πr cube. இப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த m கண்டுபிடிச்சுக்கோமா. இந்த m வேல்யூ எடுத்துட்டு போய் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப ஈக்குவேஷன் 4 னு வெச்சுக்கங்க. இந்த ஈக்குவேஷன் 4 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 4 in 1. அப்ப m ஓட வேல்யூ என்னது? rho πr² h plus 1/3 πr cube
இங்க என்ன இருக்கு ரிமைனிங் g. ரைட் சைடு என்ன இருக்கு t cos theta 2 pi r. Friends, இந்த லெஃப்ட் சைடுல இருக்க ரோவும் ஜியும் பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் காமன் தான். இத நீங்க ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ இந்த உள்ள இருக்க பிராக்கெட்ல காமன் இருக்கல வெளிய எடுத்து எழுதலாம். ரோ ஜி ன ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இதுல காமன் என்ன இருக்கு? பை இருக்கா? இங்க என்ன இருக்கு? r ஸ்கொயர் இருக்கு. இங்க r கியூப் இருக்கு. அப்ப r கியூப் வந்து r ஸ்கொயர் மட்டும் வெளிய எடுத்து எழுதிருங்க. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? h பிளஸ் இங்க என்ன இருக்கும்? 1/3. ரிமைனிங் r ஸ்கொயர் பிளஸ் ரிமைனிங் என்ன இருக்கும்? r மட்டும் இருக்கும். ஈக்குவல் இங்க பாருங்க 2 pi r t cos theta. ஓகேங்களா? இப்போ இந்த பையும் கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் என்ன இருக்கு? இங்க r இருக்கு, இங்க r ஸ்கொயர் இருக்கு. அப்ப இந்த r உம் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு ரிமைனிங் ரோ g r பிராக்கெட்ல h plus 1/3 r equal to 2t cos theta. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சர்ஃபேஸ் டென்ஷன் t என்ன கண்டுபிடிக்கணும்? அப்ப t ஐ வச்சுட்டு மிச்ச எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்கேயும் r இருக்கு, பிராக்கெட் குள்ளேயும் பாத்தீங்கன்னா h plus 1/3 r இருக்கு. நமக்கு ரெண்டு r ஒரே இடத்துல இருக்க கூடாது. சோ அதை கம்பேர் பண்ணி கேன்சல் பண்ணலாம். இப்போ இந்த r வந்து மல்டிப்ளை இருக்க ப்ராப்ளம் இல்ல. பட் இங்க பாருங்க h plus 1/3 r இருக்கா. இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். நம்ம டயகிராம் பாருங்க, ஹைட் பெருசா ரேடியஸ் பெருசான்னு பார்த்தா ஹைட் தான பெருசு. அப்ப நம்ம பெருசான மட்டும் வச்சுட்டு சின்னதை எலிமினேட் பண்ணிக்கணும். அது எப்படி எழுதலாம்னா h greater than r/3 அப்படி எழுதிட்டோம்னா இங்க இந்த r/3 ஓட வேல்யூ 0 ஆ மாறும். அது எழுதிக்கங்க. அப்ப rho g r அப்படி 0 ஆயிடுச்சா ரிமைனிங் h equal to 2t cos theta. நமக்கு இங்க என்ன வேணும்? t மட்டும் தான வேணும். அப்ப ஃபார்முலா எப்படி மாறிடும்? t மட்டும் வெச்சுங்க. t equal இந்த 2 cos இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்ப எப்படி எழுதலாம்? rho g r h by 2 cos theta. அப்ப இந்த ஃபார்முலா என்ன மீன் பண்ணுதுன்னா சர்ஃபேஸ் டென்ஷனை கண்டுபிடிச்சோம். அப்ப சர்ஃபேஸ் டென்ஷனா நமக்கு என்ன நடக்குது? கேபிலரி ரைஸ் நடக்குது. அதை எப்படி மென்ஷன் பண்ணலாம்? h மென்ஷன் பண்ணலாமா? இப்போ அதை எடுத்து எழுதுங்க. அப்ப இந்த h மட்டும் வச்சிட்டு ரிமைனிங் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. h equal to இந்த பக்கம் என்ன இருக்கு? t இருக்கா? 2 cos theta. இங்க மேல இருக்க கீழ வந்துங்க rho g r. ஓகேங்களா? சோ இது வந்து கேபிலரி ரைஸ் கண்டுபிடிச்சோம். பட் இந்த கேபிலரி ரைஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது? என்ன கான்செப்ட்ல சேஞ்ச் ஆகுது கண்டுபிடிக்கணும். இத லாஸ்ட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த 2t cos theta rho g இத ஃபுல்லா கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். அப்ப இத h equal to இத ஃபுல்லா கான்ஸ்டன்ட் k by r எழுதிக்கலாம். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் ரிமூவ் ஆயிடுச்சுனா இது டைரக்ட்லி ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா மாறிடுமா? இங்க கீழ டிவிஷன்ல இருக்கனால இது எப்படி சொன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப h இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் ஆஃப் டியூப். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா இங்க r ன்னு சொல்றது இந்த லிக்விட் காலம் டியூபோட ரேடியஸ் தான். அப்ப ரேடியஸ் சின்னதாக இந்த கேபிலரி ரைஸ்னு சொல்ற வாட்டரோட ஹைட் ரொம்ப அதிகமாகும். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, பெரிய அண்டா இருக்கு, அதுல ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டீங்கன்னா ஹைட் கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே ரொம்ப சின்ன பாத்திரத்துல நீங்க அதே கல்லை தூக்கி போட்டீங்கன்னா ஹைட் அதிகமாகுமா? அதுதான் மீன் பண்றாங்க. சோ இந்த டியூபோட ரேடியஸ் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா ஹைட் வந்து அதிகமா இருக்கும், அதுவே ரேடியஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா ஹைட் கம்மியா இருக்கும். இதுதான் h இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் ஆஃப் டியூப்னு சொல்லிருக்காங்க. சோ நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் கண்டுபிடிச்சாச்சு, அதுல இருந்து கேபிலரி ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு, அந்த கேபிலரி ரைஸ் எதை டிபெண்ட் பண்ணிருக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சோ ஈக்குவேஷன் முடிஞ்சுச்சு. உங்களுக்கு டெரிவேஷன் நல்லா புரிஞ்சிருக்கு நம்புறேன். இதே மாதிரி நீங்க லேர்ன் பண்றதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஹேவ் a nice day.